Good morning to all. Today class is social. The topic is lithosphere to exogenetic process. So already last class you saw about this lithosphere to exogenetic process. So exogenetic process means two types: weathering and mass movement and gravitations. So weathering and mass movements have three types. So என்ன அப்படின்னா த்ரீ டைப்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம். ஃபிசியோ வெதரிங், கெமிக்கல் வெதரிங் அண்ட் பயாலஜிக்கல் வெதரிங். ஸோ கிராடிடேஷன் ஹாவ்ஸ் டூ டைப்ஸ்: டிகிரடேஷன், அக்ரடேஷன். ஸோ வெதரிங் மீன்ஸ் த்ரீ டைப்ஸ் இருக்குன்னு சொன்னால் ஃபிசிக்கல் வெதரிங், கெமிக்கல் வெதரிங் அண்ட் பயாலஜிக்கல் வெதரிங். ஸோ ஃபிசிக்கல் வெதரிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி நேற்று ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். டுடே ஐ வில் கண்டினியூ த டாபிக் ஆஃப் கெமிக்கல் வெதரிங். So chemical weathering. Disintegration and decomposition of rocks due to the chemical reaction is called chemical weathering. This is a predominantly high in this hot and humid regions such as the equatorial, tropical and subtropical zones. Chemical weathering takes place through the processes of oxidation, carbonization, solution and hydration. The agents of chemical weathering are oxygen, carbon dioxide, hydrogen and weather. ஸோ என்ன அப்படின்னா டீக்ரடேஷன் அப்படின்னது என்ன அப்படின்னா, ஸோ கெமிக்கல் வெதரிங் என்ன, அழுகப்பட்ட நிலையில் ராக்ஸ் அல்லது கெமிக்கல் ரியாக்ஷனால் இருக்கிறது தான் வந்து கெமிக்கல் வெதரிங் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை ரொம்ப அதிகமாக சூடாகிறனாலையும் ஹியூமிலேட் ரீஜியனில் வந்து ஈக்வட்டோரியலில் வந்து அதிக வெப்பத்தினாலையும் என்ன ஆகுது, டாபிக்கல் சப்டாபிக்கல் ஜோன்ஸில் வந்து இது மாதிரி வந்து கெமிக்கல் வெதரிங் வந்து நடக்குது. ஸோ இதில் வந்து ஆக்சிடைசேஷன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, சொல்யூஷன் அண்ட் ஹைட்ரஜன், வாட்டர் ரியாக்ஷன், இது எல்லாம் சேர்ந்ததுனால தான் இந்த கெமிக்கல் வெதரிங் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உள்ள முக்கியமான கெமிக்கல் வகை அகெயின்ஸ்டாக என்ன இருக்குன்னா, ஆக்சிஜன் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது அண்ட் வாட்டர். இது நாலுமே வந்து கெமிக்கல் வெதரிங்க்கு ஒரு against அப்படின்னு சொல்லலாம். Oxidation. Oxygen in the atmosphere react with the iron found in rocks, thus lead to the formation of iron oxide. This process, similar to the rusting of iron pressure of air and water, is known as oxidation, which result in this weakening of rocks. ஸோ என்ன அப்படின்னா, ஆக்சிஜன் அப்படின்றது வந்து அட்மாஸ்பியரில் வந்து ரியாக்ட் பண்ணுறதுனால அயன் என்ன ஆகுது அப்படின்னா உருகுது, ராக்ஸில் வந்து ஃபவுண்ட் ஆகுது. ஸோ இது ஃபார்மேஷனை தான் அயன் ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அயன் ப்ரெஷர் வந்து ஏரில் ப்ரெஷர் கொடுக்க வாட்டர் வந்து ஆக்சிடைசேஷனாக மாறுது. ஏரும் வாட்டரும் சேர்ந்து ஆக்சிடைசேஷனாக வந்து மாறுது. ஸோ இதுதான் வீக்கனிங் ராக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கார்பனைசேஷன், கார்பன் டை ஆக்சைடு. Carbonization is the mixture of water with the atmosphere carbon dioxide, forming carbonic acid. Carbonization is important in the formation of caves in limestone region. When the carbonic acid react with the carbonate rocks, the rocks get டிஸ்டிங்கிரேட்டட். ஸோ என்ன அப்படின்னா, கார்பனைசேஷன் அப்படின்றது வந்து மிக்ஸ் ஆஃப் வாட்டரை மிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அட்மாஸ்பியரிக் கார்பன் ஆக்சைடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கார்பனிக் ஆக்சைடு அப்படின்றது வந்து கார்பனைசேஷன் இஸ் முக்கியமான குகைகளில் வந்து ஏற்படுறது தான் இது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கார்பனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கார்பனிக் ஆக்சைடு வந்து கார்பனேட் ராக்ஸை வந்து ராக்ஸ் ஆஃப் டீக்ரேடேஷன் பண்ணக்கூடியது தான் இந்த கார்பனை. அடுத்தது சொல்யூஷன். This dissolutions of rock substance in the water result is a losing of these rocks particulars in track breaks down these rocks. ஸோ என்ன அப்படின்னா, இது என்னென்னா டீசொல்யூஷன் அப்படின்றது வந்து இந்த வாட்டர் ரிசல்ட் வந்து லூசிங் ஆகிறதுனால பர்டிகுலராக வந்து இந்த ரிசல்ட் வந்து வாட்டர் ரிசல்ட் வந்து இருக்குது. இதோட டேர்ன் என்னென்னா பிரேக் டவுன் த ராக்ஸை உடைக்கிறது தான் வந்து இதோட டென். அடுத்தது ஹைட்ரேஷன். Appropriate of water into this mineral structure. Certain chemical in these rocks enlarge in the size of humidate conditions. These minerals found in these rocks swell, and this result in this development of the crackers, and the rocks wears down.
These types of weathering is called the hydration. ஸோ என்ன அப்படின்னா அப்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்றது வந்து இந்த மினரல்ஸ் வந்து ஸோ இந்த ராக்ஸ் வந்து ஒரு சைஸை வந்து ஃபிமுலேட் பண்ணும். இந்த ராக்ஸ் வந்து ஸ்வெல்ல ரிசல்ட் என்னன்னா நிறைய வெடிப்புகள் வந்து ஏற்படும். ஸோ இதை வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வெதரிங் த ஹைட்ராக்ஷன். இது வந்து நீர்னால் ஏற்படக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். This topic is over. I will give the homework and write it and send me in your WhatsApp group. Thank you.